அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இங்கே ஒரு ஏர் கம்ப்ரஸர் ஃபால்ட்டு. இது ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுதுங்கிறது கம்ப்ளைண்ட்டு. இதோட ஃபால்ட்டு இந்த கண்ட்ரோல் போர்டில் ஃபால்ட்டு. அதாவது ஸ்டார் பிடிச்சிட்டு இந்த ரெண்டு கான்ட்ராக்டரும் பிடிச்சிடுது. டைம் டிலேயில் இந்த கான்ட்ராக்டரு சப்ளை போகுது, ஆனால் இந்த கான்ட்ராக்டர் பிடிக்காததுனால டோட்டலாக யூனிட்டு ஆஃப் ஆகுது. இதுதான் ப்ராப்ளம், இந்த கான்ட்ராக்டரு ஃபால்ட்டு. ஸ்டார் பிடிச்சி டெல்டா பிடிக்காததுனால ஓடிட்டு இல்லை. இப்போது இந்த கான்ட்ராக்டரை மாற்ற போகிறோம். இந்த கான்ட்ராக்டரை சேஞ்ச் பண்ணும் பொழுது ஒரு ஒயர் கூட மாறக்கூடாது. இதில் ஆர்ஒய்பி வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். எப்படி கலட்டுறோமோ இதில் வந்துட்டு கலர் கோடு இல்லை, எல்லாமே பிளாக் கலர் ஒயராக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக ஒரு ஒயரையும் தனித்தனியாக கழட்டி மாட்டணும். ஒரு வேளை ஆர்ஒய்பியை மாற்றிட்டோம் அப்படின்னா பொட்டேல்னு ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்க, மொத்தம் எரிஞ்சு போயிடும். ஒயரில் கலர் கோடு இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடுறது பெட்ரு. இப்போது ஒயரில் கலர் கோடு இல்லாதனால, ஏன்னா நம்ம கான்ட்ராக்டை கழட்டி வெளியே எடுக்கும்போது ஒயரெல்லாம் டக்குன்னு மாறி போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டி வரும். அதனால் ஈஸி ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கழட்டிடுறது பெட்ரு. அது 2 ரெண்டு தானே, ஒயர் தனியாக வந்துடுமே. ஓகே, கான்ட்ராக்ட் எடுங்க. ஓகே, இது ஒன்று கன்வெர்ட்டி வருங்க. அது கன்ஃபார்ம் போயிடுச்சு. சரியா இருக்குல்ல? வால்வெல்லாம் மூடிருக்கா? ஓகே, 22 ஆம்பியர் எடுக்கு பை. இவ்வளோ பெரிய மீட்ரு 22 எடுக்காதாண்ணா? லீக் ஆகுதா? ஓகே, ப்ரெஷர் ஏற ஆகுது. 10 பார் ப்ரெஷர் வரப்போகுது. ப்ரெஷர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும்.